ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப கொஞ்ச காலமாகவே நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து எந்த ஸ்டேஜ்ல போய் ஏறி பேசினாலும், எந்த கொம்பனாலும் திமுகவ அசைக்க முடியாது, திமுகவ வீழ்த்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ரீசென்ட்டா கொஞ்ச நாளாவே பேசிட்டு வராங்க. இது குறித்து நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து சரம் மாரியான பதிலடி ஒண்ணு குடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தளபதி விஜய்னா இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்க? அத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விளக்கமா பார்ப்போம். சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அதிகார மமதை கொண்ட கட்சி ஒன்று அவசர கதியின் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ளது. எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா? அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேற எந்த கட்சியாக இருக்கும் என்று சொல்லிதான் தெரிய வேண்டுமா? அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதே. தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழு நேர வேலை என்றாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர்களுக்கு 1969க்கு பிறகு அவதூறு தான் அரசியல் கொள்கை, லஞ்ச லாவண்ய ஊழல் தான் லட்சிய கோட்பாடு. இந்த நிலையில் மக்களுக்கு மக்களாக இதயபூர்வமாக இரண்டர கலந்த பிறகே மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முனக்குத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம், அவர்களை நாம் விமர்சிப்பதாக எண்ணிதான் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி கொக்கரிக்கின்றனர். உண்மையில் நாம் அவர்கள் மீது இன்னும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவே இல்லை. மாறாக மிக லேசான விமர்சனங்களை தான் வைத்தோம். அதுவும் நசுங்கதாக நாகரிகத்துடன் வைத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கியுள்ளனர். அதைக் கண்டு அஞ்சி நடுங்கியதால்தான் தங்கள் என் பேராய மற்றும் ஐம்பெருங்குழுக்களை கொண்டு அரிது புரிதாக ஆலோசித்தும் நம்மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சனத்தை வைக்கவோ இயலவில்லை. அத்தகைய இயலாமையில் அந்த கட்சியின் தலைவர் கை கொண்டுதான் எந்த கொம்பனாலும் எங்களை எங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது என்கின்ற அதிகார மயக்கம் முழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அண்ணா சொல்ல வராங்க, சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போமா? தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக் கொள்வதற்காக, எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழனத்தான் தங்கள் உயிர் என்றும், மண், மொழி, மானம்தான் தங்கள் தலையா கொள்கை என்றும் ஒரு சம்பிரதாய சங்கை முழங்கத் தொடங்கி உள்ளார் அக்கட்சியின் தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரை குறிப்பிடுறாங்கன்னு உங்களுக்கே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். சரியா? அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதென்று அறிவு திருவிழா என்ற பெயரின் பரன்களின் கிடக்கும் பழைய ஓலைகளை தூசு தட்டி தோரணம் கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை ஏராளமாக பரிகாசம் செய்தார்களோ அவர்களிடமே பதவிக்காக பம்பினாரோ அப்போது எங்க போயிடுச்சு மானம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்ட் தானே? அடுத்ததாட்டு ஆட்சியின் இல்லாத போது தமிழ் தமிழ் என்பது தமிழர் தமிழர் என்பதும் ஆட்சிக்கு வந்ததும் அதிகார பதவிகளுக்கு அடக்கமாக அமர்த்து கொண்டு
அரசியல் சாசனம் கட்டுப்பாடுகள் மீது பழி போட்டு பதவி சுகம் காணும்போது எங்கே போனது மண் மானம் மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம்? இதுவும் தளபதி விஜயனை கேட்டது கரெக்ட் தான். அடுத்ததா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சாதி வரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற அர்த்தமற்ற வாதத்தை வைத்து தப்பிக்கும் போது எங்கே போனது அவர்களின் சமூக நீதி கொள்கை? கரெக்ட் தானே? அடுத்ததாட்டம், அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழ் வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதூறு திருவிழாவாக தானே மாறியது அப்படிங்கிற மாதிரி தானே கரெக்டா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்துவிட்ட அவர்களின் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகளோடு களம் இறங்கி யாருக்கும் எதற்கு வளையாமல் வலம் வரும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கையற்றவர்கள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும் குமைச்சலும் இன்றி வேறென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டு தானே? அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 53 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்க போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதைக் கண்டு நாள்தோறும் நாக்குளறி உளறும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன் அத அழகா. பவள விழா பாப்பா நீ, பாசாங்கு காட்டால் ஆகாது பாப்பா, நீ நல்லவர்கள் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா அப்படிங்கிற மாதிரி அழகா ஒரு பாட்டையும் போட்டிருக்காங்க நம்ம தளபதி அண்ணா. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட நம்மை திட்ட வைத்து அகமகிழ்ந்ததே நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா வகையிலும் கபட நாடகம் ஆடும் அவர்களது அவல ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியின் அம்பலப்படுத்துவோம். மேலும் மக்கள் சக்தியின் மதிப்பை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று இந்த அவதூறு மன்னர்கள் உணர செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்துல கூட யார விமர்சிக்கணுமோ அவங்கள விட்டுட்டு ஃபுல்லா தமிழக வெற்றி கழகத்தை அவதூறா ஒரு மாதிரி பேசுறது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. சரியா? இது குறித்தும் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா எந்த ஒரு மேடையில போய் திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எதுல பேசினாலும் எந்த கொம்பனாலும் திமுகவை அசைக்க முடியாது, எந்த கொம்பன் நினைச்சாலும் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச காலமாகவே பேசிக்கிட்டே வராங்க. சரியா? இதை எத்தனை பேர் தான் பார்க்க முடியும்? அதனால தளபதி விஜய் அண்ணாவை ஃபுல்லா மறைமுகமா தாழ்த்துறது, எடுக்கிறது இந்த மாதிரி சம்பவங்களை பண்றனால தளபதி விஜய் அண்ணா என்ன இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல. இந்த கடிதம் ஒன்று மூலமா தளபதி விஜய் அண்ணா திமுகவை கூத்தி பேசியிருக்காங்க. அதாவது திமுக அப்படிங்கிற மாதிரி எதுலையுமே மென்ஷன் பண்ணாமலே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பலவாட்டி திமுகவை மென்ஷன் பண்ணி சொல்லியாச்சு. சரியா? நம்ம தளபதி விஜய் அண்ணா யாரை சொல்லுவாங்க நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த கடிதம் ஒன்று மூலமா திமுக அப்படிங்கிற மாதிரி சொல்லாம யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா திமுகவை தான் குத்தி பேசியிருக்காங்க தளபதி விஜய் அண்ணா. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற உங்கள்ட்ட நான் ஓப்பனா என்ன சொல்லுவேன்னா, தளபதி விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி உள்ள ஆட்சியாவது மாறட்டும், தமிழ்நாடு நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்படுறேன். உங்களுடைய ஆசையும் என்ன? உங்களுடைய கருத்தும் என்ன? இத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.